அகிலமெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நலமாக உள்ளீர்களா நண்பர்களே? இங்கு நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கன்னிராசி அன்பர்களின் கோச்சார நிலை, தொழில் நிலை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை, காதல் மற்றும் திருமண நிலை, மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். இன்றைய தினம் 23/9/2021 வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், புரட்டாசி மாதம் 7ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:03 நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. நண்பகல் 12:15 முதல் 1:15 வரை. கௌரி நல்ல நேரம் மாலையில் மட்டுமே இன்று உள்ளது. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. திதி இன்று காலை 7:25 வரை தூதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று காலை 8:04 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. சந்திராஷ்டமம் உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரங்கள். சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். இன்றைய கிரக நிலைகள்: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் ராகு, கன்னியில் செவ்வாய், சூரியன் மற்றும் புதன், துலாமில் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி மற்றும் குரு. நமது கன்னிராசிக்கான இன்றைய ராசி பலன்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நமது கன்னிராசிக்கான முக்கியமான விஷயத்த நான் வீடியோட இடையில சொல்ல போறேன். இன்றைய தினம் காலை 8:10 பிறகு சந்திர பகவான் மீன ராசியான 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு நகர்கிறார். எனவே இன்றைய தினம் முதல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் 2.5 நாட்களுக்கு இருக்கிறது. எனவே நீங்கள் இன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம். உங்களது பொழுதுபோக்குகளில் மட்டும் சற்று கவனம் செலுத்துங்கள். பேச்சினை குறைத்துக் கொள்வது இன்று மிகவும் நல்லது. இதை செய்தால் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு இனிமையான மகிழ்ச்சியான நாளாக அமைய பெறுவீர்கள். இன்றைய தினம் நிறைய நிகழ்ச்சிகள் உங்களை சுற்றி நடப்பவை உங்களுக்கு பிடித்தபடியே நடப்பதால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் இன்று கண்டிப்பாக அதிகரிக்கும். இன்றைய தினம் சிரிப்புகள் நிறைந்த நாளாகவே இருக்கும். இன்றைய தினம் சிறிய அளவிலான தொழிலை செய்பவர்கள் இன்றைய தினம் உங்களது நெருக்கமானவர்களுடன் ஆலோசனைகளை பெற்று செயல்படுவது மிகவும் நல்லது. அது அவர்களுக்கு நிதி ரீதியாக பயனளிக்கக்கூடியதாக அமையும் என்பதால் தொழிலில் இன்று மற்றவர்களின் ஆலோசனைகளை கலந்து ஆலோசித்து செய்வது மிகச்சிறந்த ஒரு இனிமையான நாளாக உங்களுக்கு மாற்றும். இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கல்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இருக்கிறது. நீங்கள் யாரை நம்பியும் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது பணம் கொடுத்து உங்களது பணத்தையோ அல்லது மற்றவர்களிடமிருந்து பணம் வாங்கியோ மற்றவர்களுக்காக யாரையும் நம்பி கொடுக்காதீர்கள். இன்றைய தினம் அதில் மட்டும் நீங்கள் சற்று கவனமாக இருங்கள். முக்கியமாக பேச்சில் இன்று கவனமாக இருக்க வேண்டும். பேச்சு கட்டுப்பாடு இன்று நாவு கட்டுப்பாடு அவசியமானதாக ஒன்றாக இருக்கிறது. இன்றைய தினம் குடும்பத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் கூடக்கூடிய நாளாக அமையும். நீங்கள் சற்று நிதானித்து சுதாரித்து இருக்க வேண்டும். உங்களுக்கு வீண் பழிகள் ஏற்பட வாய்ப்புகள் இன்று உண்டு. எனவே இன்றைய தினம் நீங்கள் சற்று உஷாராக இருங்கள், விழிப்புணர்வுடன் இருங்கள். இன்றைய தினம் புதிய ஒப்பந்தங்கள் ஏதேனும் வியாபாரத்தில் செய்ய வேண்டியிருந்தால் சற்று யோசித்து 2 நாட்கள் தள்ளி செய்வது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக அமையும். இன்றைய தினம் நீங்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு வேலைகளையும் எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம். சற்று நிதானித்து நீங்கள் உங்களது வழக்கமான பணிகளை மட்டும் செய்யுங்கள். புதிதாக எதையும் முயற்சி செய்ய வேண்டாம். இன்றைய தினம் கோபத்தை கண்டிப்பாக கட்டுப்படுத்த வேண்டும். இன்றைய தினம் உங்களுக்கு காதல் மனநிலையில் நல்ல ஒரு நகைச்சுவையான மகிழ்ச்சியான சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கும் அது ஆனந்தத்தையே தரும். இன்றைய தினம் உடலால் அருகில் இருப்பது முக்கியமல்ல, மனதால் அருகில் இருக்க வேண்டியதுதான் முக்கியம் என்று நீங்கள் உணரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களது மனதிற்கு பிடித்த காதலுடன் அமைய பெறுவீர்கள். இன்றைய தினம் அலுவலகத்தில் உங்களது போட்டியாளர்கள் அவர்களது தீய செயலுக்கான பலனை இன்று அனுபவிக்கக்கூடிய நாளாக அமையும். இன்றைய தினம் நீங்கள் அதிகமாக உங்களது பொழுதுபோக்குகளில் நேரத்தை செலவிடலாம். ஆனால் டிவி, மொபைல் ஆகியவற்றை பயன்படுத்துவது ஒரு குறிப்பிட்ட அளவு வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. இன்றைய தினம் திருமண வாழ்வில் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவே அமையும். நல்ல ஒரு பொன்னான நாளாக இன்றைய தினம் இல்வாழ்க்கை அமையக்கூடிய தினம் ஆகும். இன்றைய தினம் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து நிதானித்து செயல்படுவது நல்லது. முக்கிய செலவுகள் மற்றும் செய்யுங்கள். மற்ற செலவுகளை 2 நாட்கள் தள்ளி போடுவது நல்லது. அதேபோல் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான அல்லது தொழிலுக்கு மிக முக்கியமான ஏதேனும் முடிவுகள் எடுக்க வேண்டியிருந்தால் இப்பொழுது எடுக்க வேண்டாம், நிதானித்து செயல்படுவது நல்லது. முன்கோபத்தினை விடுத்து நிதானத்துடன் செயல்படுங்கள்.
கண்டிப்பாக மிகச்சிறந்த வெற்றிகளை பெற முடியும். இன்றைய தினம் உங்களது குழந்தைகளின் எதிர்கால சேமிப்புகள் பற்றிய மனதில் சிந்தனைகள் அதிகரித்து காணப்படுவீர்கள். இன்றைய தினம் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மற்றவர்களின் செயல்பாடுகளில் நீங்கள் தலையிட வேண்டாம். யாருடனும் நீங்கள் இன்று வீண் விவாதங்கள் மற்றும் வாக்குவாதங்களில் கலந்து கொள்ள வேண்டாம். அவர்கள் யாரும் உதவி கேட்காமலேயே மற்றவர்களுக்கு உதவி செய்ய நீங்கள் இன்று மூக்கை நுழைப்பது இன்று உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் என்பதால் மற்றவர்கள் செயல்பாடுகளில் இன்று தலையிடாமல் இருங்கள். கண்டிப்பாக உங்களது வழக்கமான பணிகளை மட்டும் மேற்கொள்வது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நாளாக, இன்றைய தினம் இனிமையான நாளாக உங்களுக்கு மாற்றும். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் கிரே. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் 4. நண்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் கோபத்தை விடுவது மற்றும் பேச்சை குறைப்பது, பொழுதுபோக்குகளில் ஈடுபடுவது ஆகியவை மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இன்று என்ன நடந்தாலும் நீங்கள் மற்றவர்களை அப்சர்வ் செய்து கொண்டு சூழ்நிலையை நீங்கள் இன்று புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். யாரிடமும் தீஞ்சொற்களை கடுஞ்சொற்களை கூறிவிட வேண்டாம். அந்த கடுஞ்சொற்களால் உங்களுக்கே பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு என்பதை மனதில் கொள்ளுங்கள். எனவே யாருடனும் இன்று கோபமாக நடந்து கொள்ள வேண்டாம். தீய சொற்களை நீங்கள் நாவு தவறி கூட கூறிவிட வேண்டாம். ஏனென்றால் தீய சொற்களை ஒரு முறை கூறிவிட்டால் மறுபடியும் அதை திரும்ப பெற முடியாது என்பதை மனதில் கொள்ளுங்கள். நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. ஏற்கனவே சப்போர்ட் செய்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று நிதானத்துடன் செயல்படுவது மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக அமையும். கோபத்தை கட்டுப்படுத்துவது, முன்கோபத்தை கட்டுப்படுத்துவது இன்று மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. எனவே இன்றைய தினம் கோபத்தை நீங்கள் கைவிட வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் இன்று அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். நிதானித்து செயல்படுங்கள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மீதான எதிர்பார்ப்புகள் மற்றும் உங்களது குழந்தைகள் மீதான அக்கறைகள் அதிகரிக்கும். உங்கள் குழந்தைகளின் எதிர்கால சேமிப்புகள் பற்றிய சிந்தனைகள் மனதில் இன்று அதிகரித்து காணப்படுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கும் பொழுதும் யோசித்து செயல்படுவது மிகவும் நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் அவசர முடிவுகள் மூலமாகவே உங்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எனவே அதை தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. அலுவலகத்தில் உங்களுக்கு மற்றவர்களின் செயல்பாடுகளை நீங்கள் மூக்கு நுழைக்காமல் தலையிடாமல் இருப்பது மிகவும் நன்மை பயக்கும். நான் நேற்றைய ராசி பலன் வீடியோவிலேயே கூறியிருந்தேன். இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டம் என்பதால் முக்கிய வேலைகளை நீங்கள் நேற்றே முடித்து விட வேண்டும் என்று. எனவே நேற்றைய வீடியோவை பார்த்தவர்கள் கண்டிப்பாக இதனால் பயன்பெறுவார்கள். கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பானதாக மாற்றிக்கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களோட ராசி பலன்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை காலை புதிய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.